ஒவ்வொருவரின் நெற்றியில் எந்த 3 ரேகைகள் கோடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்கு உங்களுடைய ரேகைகள் தென்படுகின்றனவா? எப்படி தந்தையின் நினைவு சின்னமான லிங்கத்தில் எப்பொழுது 3 கோடுகள் அவசியம் காண்பிக்கிறார்கள், அதேபோல் ஒவ்வொரு சாலிகிராமத்தின் நெற்றியில் எந்த 3 ரேகைகள் தென்படுகின்றன? நெற்றியை எப்பொழுதாவது கண்ணாடியில் பார்த்திருக்கிறீர்களா? எந்த கண்ணாடியில் பார்த்திருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரின் நெற்றியில் 1 ரேகை மற்றும் அடையாளமாக வெற்றியின் அடையாளம் இருக்கிறது. வெற்றியின் அடையாளமாக திரிசூலம் இருக்கிறது. திரிசூலம் மனம், சொல், செயல் 3இன் வெற்றியின் அடையாளமாகும். சக்திகளின் சிலைகளில் கூட திரிசூலம் காண்பிக்கிறார்கள். அப்படியானால் ஒவ்வொருவரின் நெற்றியில் இந்த வெற்றியின் அடையாளமாக திரிசூலம் இருக்கிறதா? திரிசூலத்தின் மேலே இன்னொரு கோடு இருக்கிறது மற்றும் அடையாளம் புள்ளியாகும். 3வது கோடு திரிசூலத்தின் கீழே மிக நீளமாக இருக்கிறது. இது லைன் கிளியர் மற்றும் கேர்ஃபுல், அதாவது பாதை தெளிவாக இருக்கிறது மற்றும் கவனமாக இருப்பதின் அடையாளமாகும். பாதையின் இடையில் எந்த ஒரு தடையும் வர வேண்டாம். அப்படி 3வது அடையாளம் நேர் பாதையில் ஒரே சீராக செல்பவர். 3 ரேகைகளையும் ஒவ்வொருவரின் நெற்றியில் மற்றும் அடையாளங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் ரேகைகள் இருக்கின்றன, ஆனால் சிலருடையது தெளிவாக இருக்கின்றது, மேலும் சிலருடையது தெளிவாக இருப்பதில்லை. அப்படியானால் நீங்கள் உங்களுடைய ரேகைகளை பார்த்திருக்கிறீர்களா? திரிசூலம் இருக்கிறது, லைன் கிளியராகவும் இருக்கிறது மற்றும் ஆத்மீக நிலையின் புள்ளியும் இருக்கிறது. பக்தர்கள் கூட நெற்றியில் திலகத்தின் அடையாளம் வைக்கிறார்கள். உங்களுடைய நெற்றியில் திலகம் வைப்பதற்கான அவசியம் இல்லை. எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியின் இந்த ரேகைகளினால் தன்னுடைய நிலையை தெரிந்து கொள்ள முடியும். 3 ரேகைகளுமே பிரகாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாட்சாத்கார மூர்த்தியாக நீங்கள் ஆக முடியும் மற்றும் தன்னுடைய காரியத்தை வெற்றி பெற செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது சேவைக்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதிலிருந்தே அந்த ஆத்மாக்கள் மேல் தன்னுடைய சர்ச் லைட் யோக சக்தி நிறைந்த கிரணங்களை போட ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து விட்டீர்களா அல்லது அங்கு சென்ற பிறகு ஆரம்பம் செய்வீர்களா? சர்ச் லைட்டின் கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் வெகு தொலைதூரம் செல்கிறது. அப்படி இங்கிருந்தே சர்ச் லைட் கொடுக்க வேண்டும். இதற்காக ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இங்கிருந்தே காரியத்தை தொடங்குவதினால் அங்கு சென்றவுடனேயே வெளிப்படையாக நிரூபணம் தென்படும். சர்ச் லைட் ஆகியே அங்கும் இங்கும் என்று போய் வந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எப்பொழுது அமருகிறீர்களோ அப்பொழுதுதான் சர்ச் லைட் கொடுக்கிறீர்களா? தன்னை சர்ச் லைட் என்று புரிந்து நாலாபுறத்திலும் வாயுமண்டலத்தை உருவாக்கும் நிரந்தரமான காரியத்தை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும். அதனால் அங்கு சென்றவுடனேயே வாயுமண்டலத்தின் கவர்ச்சியினால் அருகில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சுலபமாகவே தன்னுடைய பாக்கியத்தை பெற முடிய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நேரம் குறைவு மற்றும் வெற்றி 1000 மடங்கு காண்பிக்க வேண்டும். முந்தைய காலம் வேறாக இருந்தது. நேரம் அதிகமாகவும் வெற்றி குறைவாகவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது குறைந்த நேரத்தில் வெற்றி 1000 மடங்கு இருக்க வேண்டும். அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்க வேண்டும். பிளானுக்கு முன்பு பிளைன் ஆக வேண்டும்.
ஒருவேளை தெளிவாக ஆகிவிட்டீர்கள் என்றால் திட்டம் நடைமுறையில் சரியாக வந்துவிடும். தெளிவாக ஆவதினால்தான் திட்டம் சரியாக நடக்க முடியும். தெளிவாக ஆன பிறகு என்ன திட்டம் வைக்க வேண்டும், அதனால் எப்பொழுதும் வெற்றி கிடைக்க முடியும். கேட்டதை மறக்காத அளவிற்கு கொஞ்சமாக சொல்ல வேண்டும். நாம் அனைவரும் ஒரே வழியில் நடப்பவர்கள் என்பதை நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் சொல்லும் வழியில் நடப்பவர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த எண்ணத்தில் இருப்பவர்கள். இரண்டாவது விஷயம், வார்த்தைகளில் கூட எப்பொழுதும் ஒருவரின் பெயரையே அடிக்கடி தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் நினைவூட்ட வேண்டும். மூன்றாவது விஷயம், நடத்தையில் மற்றும் காரியத்தில் சிக்கனம் இருக்கட்டும். சிக்கனம் பணத்தில் மட்டும் செய்யாதீர்கள், ஆனால் வார்த்தைகளிலும் சிக்கனம் இருக்கட்டும். எண்ணத்திலும் சிக்கனம், நேரத்திலும் சிக்கனம். அப்படி நடந்து கொள்வதிலும் அனைத்து விதமான சிக்கனமும் இருக்கட்டும். அப்படி இந்த 3 விஷயங்கள், ஒரு வழியில் நடப்பது, ஒருவரின் பெயரை உச்சரிப்பவர்கள் மற்றும் சிக்கனமாக இருப்பவர்கள், இந்த 3 விஷயங்களையுமே எப்பொழுதும் நினைவில் வைத்து பிறகு அடியெடுத்து வைக்க வேண்டும் மற்றும் எண்ணத்தை வார்த்தைகளில் கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு கருத்து பரிமாறுதல் செய்தாலும் அந்த நேரமே குழந்தையிலிருந்து எஜமானன் என்ற ஸ்லோகனை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எந்த நேரம் கருத்துக்களை கொடுக்கிறீர்கள் என்றால் எஜமானனாகி கொடுக்க வேண்டும். ஆனால் எந்த நேரம் முடிவு செய்யப்பட்டு விடுகிறதோ அந்த நேரம் குழந்தையாகிவிட வேண்டும். எஜமான தன்மை மற்றும் வேண்டாம், குழந்தைத்தனம் மட்டும் வேண்டாம். எந்த நேரம் எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அந்த நேரம் அதே நிலை இருக்க வேண்டும். மேலும் எப்பொழுது மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறீர்கள் என்றால் மற்றவர்களின் சேவையின் கூடவே தன்னுடைய சேவையும் நடைபெற வேண்டும் என்ற கவனம் வையுங்கள். ஆத்ம நிலையில் தன்னை நிலைத்திருக்க வைப்பது, இதுவும் தன்னுடைய சேவையாகும். தன்னுடைய சேவையும் நடந்து கொண்டிருக்கிறதா என்று முதலில் சோதனை செய்யுங்கள். தன்னுடைய சேவை நடப்பதில்லை என்றால் மற்றவர்களின் சேவையில் வெற்றி ஏற்படாது. எனவே எப்படி தந்தையின் நினைவு என்றால் தன்னுடைய நினைவு மற்றும் தன்னுடைய நினைவு என்றால் தந்தையின் நினைவு என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள், அதேபோல் மற்றவர்களின் சேவை என்றால் தன்னுடைய சேவை. இதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது யாராவது சேவைக்காக செல்கிறார் என்றால் சேவையின் கூடவே தன்னுடைய பழைய சமஸ்காரங்களின் இறுதிச் சடங்கு செய்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சமஸ்காரங்களின் இறுதிச் சடங்கை செய்வீர்களோ அவ்வளவே மரியாதை கிடைக்கும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் எதிரில் மனதால் நமஸ்காரம் செய்வார்கள். ஒன்று கைகளால் நமஸ்காரம் செய்வது, இன்னொன்று மனதால் செய்வது. மனதினாலேயே குணத்தின் மகிமை பாடிக்கொண்டே இருக்கட்டும். எப்படி பக்தியும் கூட ஒன்று வெளிப்படையாக இருப்பது, இன்னொன்று மனதளவில் இருப்பது. அப்படி வெளிப்படையாக நமஸ்காரம் செய்வது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனதால் நமஸ்காரம் செய்வார்கள். இவர்கள் உருவாக்குபவர் யார் என்று தந்தையின் குணங்களை மகிமை பாடுவார்கள். இன்னொன்று, யாருக்கு தன்னுடைய உறுதியான சிந்தனைகள் இருக்கின்றதோ அவர்களையும் நீங்கள் கூறிய உயர்ந்த சிந்தனைகளின் எதிரில் தலை குனிய வைப்பார்கள். அப்படியானால் இதுவும் நமஸ்காரம் செய்வதாக ஆகிறது இல்லையா? மனதால் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்ற இந்த முயற்சி செய்ய வேண்டும். வெளியளவில் செய்யும் பக்தனாக ஆக்க வேண்டாம்.
ஆனால் மனதால் நமஸ்காரம் செய்யக்கூடியவராக ஆக்க வேண்டும். அதே பக்தன் மாதிரி ஞானியாகிவிட வேண்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு புத்தியை எப்பொழுதும் சுத்தமாக, அதாவது ஒருவரின் நினைவில் அர்ப்பணம் செய்வீர்களோ அவ்வளவே தானே கண்ணாடி ஆகிவிடுவீர்கள். கண்ணாடியின் எதிரில் வருவதினால் விரும்பாவிட்டாலும் தன்னுடைய சொரூபம் தென்படுகிறது. இந்த முறையில் எப்பொழுதும் ஒருவரின் நினைவில் புத்தியை அர்ப்பணமாக வைத்தீர்கள் என்றால் நீங்கள் சைத்தன்ய கண்ணாடி ஆகிவிடுவீர்கள். இயல்பாகவே சாட்சாத்காரம் ஏற்படும் மாதிரி கண்ணாடியாக வேண்டும். ஏதோ ஒரு சர்ச் லைட், கலங்கரை விளக்கம் என்று தூரத்திலிருந்தே தெரிய வருகிறது இல்லையா? எங்கிருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் கூட்டத்தின் நடுவே தூரத்திலிருந்தே தெரிய வந்துவிடட்டும். இது சர்ச் லைட், அதாவது பாதை காண்பித்து கொண்டே இருக்கட்டும். நீங்கள் ஞானம் மற்றும் நினைவின் சக்திசாலியான ஒளி கிரணங்கள் மூலமாக பாதையை காண்பிக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் ஆவீர்கள். மேலும் எப்பொழுது உறுதியான எண்ணத்தை வைத்து செல்கிறார்கள் என்றால் எண்ணத்தின் மூலம் சொரூபமாக ஆகியே விடுவார்கள். நாம் வெற்றி ரத்தினங்கள் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் சொரூபம் கூட வெற்றியினுடையதாகவே ஆகிவிடுகிறார்கள். வார்த்தையும் மற்றும் செயலும் அதே போலவே நடக்கிறது. எண்ணத்தின் ஆதாரத்தினால் காரியத்தில் வெற்றி நிரம்பி இருக்கிறது. வெற்றி திலகம் சேவைக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு இடப்பட்டு இருக்கிறது. சேவை என்றால் வெற்றி திலகம் இடப்பட்டிருக்கிறது. இந்த சேவைக்கான குரூப் சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? யாருடைய ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட சேவைக்காக அன்றி வேறு எதற்காகவும் இல்லையோ அவர்கள்தான் சேவைக்கு தகுதியானவர். அந்த மாதிரி குரூப்பு தான் இது இல்லையா? எப்பொழுது பிரத்யோகமாக சேவைக்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தன் மேலேயும் பிரத்யோகமாக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இது சாதாரண சேவை இல்லை, ஆனால் விசேஷ சேவையாகும். சாதாரண சேவை செய்கிறீர்கள் என்றால் சாதாரண நினைவு இருக்கிறது. ஏதாவது விசேஷமான காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால் விசேஷமாக நினைவு இருக்கிறது. அப்படி சாதாரண நினைவில் இன்றி சக்திசாலியான நினைவில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சக்திசாலியான நினைவில் இருப்பதினால் வாயுமண்டலம் சக்திசாலியானதாக ஆகிவிடும். சக்திசாலியான வாயுமண்டலம் இருக்கும் காரணத்தினால் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த வாயுமண்டலத்திலிருந்து வெளியேற முடியாது. அப்பொழுதுதான் சேவையின் வெற்றி இருக்கும். எப்பொழுதும் ஒருவர் இன்னொருவரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் சுலபமாக மனதால் நமஸ்காரம் செய்வார்கள். எப்பொழுதும் சரி சரி என்று சொல்லும் பாடத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எவ்வளவு சரிங்க சரிங்க என்று சொல்வீர்களோ அவ்வளவே அனைவரும் ஆஹா ஆஹா என்று சொல்வார்கள். நீங்கள் உங்களுடைய சக்தி சுரூபத்தின் மற்றும் பாண்டவ சுரூபத்தின் பிரதக்ஷதாவை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். உலகை சுற்றி வந்து ஆத்மாக்களை யஜ்யத்தில் ஸ்வாகா செய்விப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்களோ ஸ்வாகா ஆகிவிட்டீர்கள். முற்றிலும் பிளைனாக வேண்டும். தன்னுடைய சுமையை எடுக்க வேண்டாம். பாண்டவர்கள் 5 பேர், ஆனால் வழி ஒரே வழி. நாங்கள் அனைவரும் ஒன்று என்று கூறுகிறார்கள் இல்லையா? ஒரு உதாரணத்தை நிலைத்திருக்க வைப்பதற்காக இது முதல் குரூப் ஆகும்.
நினைவு சொரூபத்தை ஒருவர் இன்னொருவருக்கு ஒவ்வொரு நேரமும் நினைவூட்டுவதினால் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். 5 பாண்டவர்களின் ஒற்றுமையின் விசேஷமும் இருக்கிறது மற்றும் ஒவ்வொருவரின் அவரவர்களின் விசேஷமும் இருக்கிறது. ஒவ்வொருவரின் அவரவர்களின் விசேஷம் என்ன? எப்படி கதை சொல்கிறார்கள் இல்லையா? வெளிநாட்டில் படம் ஓடியது. அதில் 4 பேர்கள் ஒரே மாதிரி இருந்தார்கள். மேலும் சொல்லாமலேயே ஒரே காரியத்தை ஒரே மாதிரி செய்து விடுவார்கள். அப்படி ஒருவர் இன்னொருவரோடு இணைந்து ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியானதாக ஆக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்மேல் ஒரு விசேஷ டியூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய விசேஷ காரியத்தின் பொறுப்பை மற்றவர்களுக்கு கூறுங்கள். அனைவரும் குழுவில் இருந்து கொண்டே தன்னுடைய விசேஷத்தின் சகயோகத்தை கொடுப்பதினால் சுலபமாகிவிடுகிறது. ஒவ்வொரு பாண்டவர்களும் என்ன விசேஷத்தை காண்பிப்பீர்கள்? ஆத்மா என்று பார்த்தால் அனைவரும் பாண்டவர்கள் மற்றும் சக்திகளும் கூடதான். தன்னுடைய விசேஷத்தை பற்றி தெரியுமா? தன்னுடைய ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஒரே சீரான நிலை எப்பொழுதும் இருக்கட்டும். எவ்வளவுதான் யாராவது ஏதாவது விஷயங்கள் மூலமாக உங்களை தோற்கடிக்க முயற்சி செய்தாலும் நீங்கள் எப்பொழுது நடைமுறை அனுபவி மூர்த்திகளாக அவர்களுக்கு ஆத்மீக திருஷ்டி மற்றும் சக்திசாலியான நிலையில் நிலைத்திருந்து 2 வார்த்தைகள் கூட சக்திசாலியாக சொன்னீர்கள் என்றால் அவர்கள் தன்னை காகித புலி என்று புரிந்து கொள்வார்கள். அப்படி தேவிகளின் எதிரில் அசுரன் பயங்கரமான ரூபத்தில் எதிர்ப்பதற்காக வருகிறான். ஆனால் அவர்களின் எதிரில் முற்றிலும் மிருகமாகி, அதாவது முட்டாளாகி விடுகிறான். எவ்வளவுதான் பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவி மூர்த்தி மற்றும் ஆன்மீக திருஷ்டியின் எதிரில் முற்றிலுமே தன்னை ஒன்றும் தெரியாதவர் என்று புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய எதிரில் எவ்வளவுதான் ரூபத்தை தாரணை செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் கால்களின் கீழே எப்பொழுதும் எருமை மாட்டை காண்பிக்கிறார்கள். ஏன்? எவ்வளவுதான் ஒருவர் தன்னை புத்திசாலி, அனைத்தும் தெரிந்தவர் என்று புரிந்து கொண்டாலும் எருமை போல் முற்றிலுமே முட்டாள் பிராணி போல் ஆகிவிடுகிறார்கள். மந்திரம் தந்திரம் தெரியும் இல்லையா? அவை அனைத்தும் இங்கிருந்துதான் வெளியானவை. மந்திரம் போடுவது, ரித்தி சித்தியும் கூட இங்கிருந்துதான் உருவானது. தன்னுடைய ஆன்மீக திருஷ்டியினால் தன்னுடைய எண்ணங்களையும் நிறைவேறச் செய்ய முடியும். அதுவோ ரித்தி சித்தி மற்றும் இது விதியினால் சித்தி. வார்த்தைகளின் வித்தியாசம் இருக்கிறது. ரித்தி சித்தியோ அற்ப காலத்திற்கானது. ஆனால் நினைவின் விதியினால் எண்ணங்கள் மற்றும் காரியத்தின் வெற்றி அழியாததாகும். அவர்கள் ரித்தி சித்தி உபயோகிக்கிறார்கள் மற்றும் நீங்கள் நினைவின் விதியினால் எண்ணங்கள் மற்றும் காரியங்களின் வெற்றியை பிராப்தி செய்கிறீர்கள். நல்லது. வரதானம். சாட்சியாகி உயர்ந்த நிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமமான அவ்யக்த பரிஸ்தா ஆகுக. அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் போதும் வரும்போதும் தன்னை நிராகார ஆத்மா மற்றும் அவ்யக்த பரிஸ்தா என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் குஷியில் மேலே பறந்து கொண்டே இருப்பீர்கள். பரிஸ்தா என்றால் உயர்ந்த நிலையில் இருப்பவர். இந்த உடல் சம்பந்தப்பட்ட உலகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும்
பார்வையாளராகி அனைத்து காட்சியையும் பார்த்து கொண்டே இருங்கள் மற்றும் சக்தி கொடுத்து கொண்டே இருங்கள். ஆசனத்திலிருந்து இறங்கி சக்தி கொடுப்பதில்லை. கலப்படமாக இல்லாமல் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து உள் உணர்வு மற்றும் திருஷ்டியினால் சகயோகத்தின் நன்மை ஏற்படுவதின் சக்தியை கொடுங்கள். அப்பொழுதுதான் எந்தவிதமான சூழ்நிலையில் இருந்தும் பாதுகாப்பாக இருந்து தந்தைக்கு சமமாக அவ்யக்த பரிஸ்தா ஆகுக என்ற வரம் பெறுபவராக ஆவீர்கள். ஸ்லோகன்: நினைவு பலம் மூலமாக துக்கங்களை சுகத்திலும் மற்றும் அசாந்தியை அமைதியிலும் மாற்றம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।